ஆலோவேரா ஜெல் நம்ம ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அந்த பிளான்ட்டில் நல்ல ஒரு பிக்காக லீஃப் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஆலோவேரா பிளான்ட் வந்து ஒரு சக்குலன்ட் பிளான்ட், ஈஸியாக க்ரோ பண்ணலாம். நம்ம வீட்லேயே ஒரு செடி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம லீவ்ஸ் எவ்வளோ வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லோ கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியில் வரும். இது நம்ம நல்லா வெளியில் வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணிடணும். நம்ம அதை கட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா ஒரு 1 ஹவர்ஸ் ஆகுது, கண்டிப்பாக நம்ம அதை அப்படியே வச்சிட்டோன்னா இந்த எல்லோ கலர் ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த லிக்விட் வந்து கீழெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஆச்சு. பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு 3 லீஃப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் இதை லைட்டாக அடியில் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய லீஃப் இருக்குது, நிறைய ஜெல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஜெல்லை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆலோவேரா ஜெல் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது முடி நல்லா ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அதோடய வித்தியாசம் நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பாக இதை எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை எங்கே வெளியில் போகிறோம் அப்படின்னா ஜெல் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணோன்னா ஹேர் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் ஜெல் எடுக்கலாம். முதல்ல நம்ம இந்த ஸ்பைன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லைன்னா ரொம்ப குத்தும் கையில். அதனால் அதை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டாப் லேயரை அப்படியே மெல்லமாக நம்ம எடுத்துடலாம். ஜெல் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஜெல், ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ஜெல். நல்ல ஒரு வாட்டரி ஜெல். நம்ம கையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஜெல் இருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்துலேருந்துமே நம்ம ஜெல் இப்போ நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு ஜெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா கையாலே மசிச்சுக்கலாம். அப்போ தான் ஹேருக்கு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு தான் நம்மளால் கையில் அதை மசிக்க முடியுது. இப்போ நம்ம இந்த ஜெல்லை ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருந்து டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும். ஆலோவேரா ஜெல் நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேருக்கு பிளட் சர்க்குலேஷன் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக ஷைனியாக ஹெல்தி லுக்கிங் ஹேர் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆலோவேரா பிளான்ட்டை நீங்களும் வீட்டில் ஈஸியாக க்ரோ பண்ணுங்கள். நான் நிறைய க்ரோ பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் சும்மா சின்னதாக ஒரு செடி இருந்தால் போதும். அதை வச்சுட்டோம்னா அதுலேருந்து நிறைய செடி நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் அது பெருசாகிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஜெல் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு மெடிசினல் பிளான்ட், லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். அதனால் நம்ம பெருசாக கேர் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. வச்சிங்கன்னா நிறைய குட்டி குட்டி பிளான்ட்ஸ்லாம் வந்து நல்ல பெருசாகிடும். நீங்கள் டெரஸில் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் நீங்கள் வந்து வைக்கலாம். டெரஸ் கார்டனிங்கில் கண்டிப்பாக இந்த மெடிசினல் பிளான்ட் இருந்தால் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.